டிரைப்ஸ் நேருக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் திரு கரிகாலன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தூத்துக்குடியில் அருணாச்சலம் என்கிற 24 வயதான ஒரு நபர் காவல்துறையினால் கொல்லப்பட்டதாக, லாக்அப் டெத்தாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவர்கள் உறவினர்கள் வைக்கிறாங்க. என்ன நடந்தது? அதான் நீங்க குறிப்பிட்ட மாதிரி தான் இது அடித்தே கொல்லப்பட்டு இருக்கிறார். ஏற்கனவே நாகர்கோயில்ல சபரிவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் ஒரு 14 குட்கா பாக்கெட் வச்சிருந்தாரு அப்படின்றதுக்காக போலீஸ் எப்படி நாகர்கோயில் சிறையில் அவரை வைத்து அடித்தே கொன்றார்களோ அதே போல இங்க அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. யார் அடிச்சாங்களா? தலையில போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி வீட்டுல போலீஸ் பிடிச்ச வண்டி நான் டக்குனு மாட்டிருப்பேன். சரி ஏழு அடிச்சாங்க. தலையில யாருமே எந்த பக்கம் இந்த நம்ம இந்த முக்கு கடை நம்ம கடை நமக்கு வரும் காலையில் வரும் மதாரம் காலையில் மதாரம் வரும். ஆனா போலீஸ் இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ரைடுக்கு போனோம். அதாவது இந்த சம்பவம் எந்த பகுதியில் நடந்திருக்குதுன்னா, தூத்துக்குடி 1வது மைல் பாலம் அப்படின்றதுக்கு பக்கத்துல, அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு. அதை ஒட்டி ஒரு பிரைவேட் பார் இருக்குது. அந்த பார்ல ரைடு போறாங்க. காலையிலேயே அங்க மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுது அப்படின்றத போலீசார் கண்டுபிடிக்கிறோம். நாங்க கண்டுபிடிச்சு அவரை அருணாச்சலத்தை கைது செய்கிறோம். கைது செஞ்சு அவர்கிட்ட 120 பாட்டில்களை கைப்பற்றணும் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. சொன்னதோட மட்டும் இல்லாம அன்னைக்கு 17ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் நரேட் பண்றாங்க. இந்த கைது நடவடிக்கைக்கு பின்னர் 17ஆம் தேதி மாலை 5:50 மணியளவில் அருணாச்சலத்தை மருத்துவ பரிசோதனைக்காக நாங்க அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு போனோம். அங்க அவரை உடலை பரிசோதித்த டாக்டர் அவருக்கு எந்த வெளிப்புற காயமும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சான்றளித்தார். இதுக்கு பிறகு சட்ட நடைமுறைகளுக்காக மீண்டும் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தோம். அப்ப அவர் கைதிகள்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. உடனடியா அவருக்கு தண்ணி கொடுத்து அவரை ரிலாக்ஸ் பண்ண வச்சு உடனே அவருக்கு ஸ்டேஷன் பெயில் கொடுத்து அவர் தாயாரை வரவழைச்சு அவரை அனுப்பிச்சு விட்டுட்டோம். இவங்களாம் ஆஸ்பத்திரி கொண்டு போகல. கொண்டு போகல. இப்போ இது போலீஸ் சொல்ற செய்தி. இப்படி அவங்க அம்மா கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா, தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலுக்கு போற நெருங்கின உடனே அங்க இன்னொரு தடவை மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். அதை எடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி 23ஆம் தேதி உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆதாரமா ஒரு 8 செகண்ட் வீடியோவையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்துருப்போம். அந்த ஒரு ஜன்னல் கம்பிக்கு பின்னாடி அவர் உட்காந்துருக்கிறாரு. அவர் இப்படி கீழே விழறாரு. போலீஸ் டப்புன்னு உள்ள போறாங்க. இந்த 8 செகண்ட் வீடியோவை போலீஸ் காட்டி காவல் சித்திரவதை எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது தொடர்பாக நாம் தூத்துக்குடியில் விசாரித்த பொழுது இந்த அருணாச்சலம் தூத்துக்குடி அமுதா நகரை சார்ந்த அருணாச்சலம் 24 வயதானவர். அவர் ஒரு சாதாரண எளிய பின்னணியை சார்ந்தவர் தான். அவரு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த டாஸ்மாக் கடையை ஒட்டி உள்ள பிரைவேட் பார்ல ஒரு கூலி தொழிலாளியா வேலை செய்யறாரு. சப்ளையரா சர்வராக வேலை செய்யக்கூடியவர் தான் இவர் மேல ஏதாவது இதுக்கு முன்னாடி வழக்குகள் இருக்குதா அப்படின்னா அப்படி எந்த வழக்குகளுமே கிடையாது. போலீஸுக்கு என்னன்னா மாதம் மாதம் அந்த பிரைவேட் பார்ல இருந்து மாமூல் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த மாமூல் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரே காரணத்திற்காக போலீஸ் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு உடனே கடமை உள்ள ஆபீசர்ஸா மாறி தாளமுத்து நகர் ஸ்டேஷனை சார்ந்த மீனாட்சி சுந்தரம் அப்படின்ற எஸ்ஐ, அவரோட லிமிட்டுக்குள்ள இது வராது. அந்த எஸ்ஐயும் அதுக்கு பிறகு சரண்யா தென்பாகம் போலீஸ் ஸ்டேஷன், அவங்க தான் அந்த லிமிட்டுக்குள்ள வர்றதான். சரண்யா எஸ்ஐ, அப்புறம் வடிவேலுன்ற ஏட்டு. இப்போ இவங்களும் இன்னொரு போலீஸும் சேர்ந்து போய் இந்த ரைடுக்கு போறாங்க. இவரை பிடிக்கிறாங்க. சட்டவிரோதமாக மது பாட்டில்களை நீங்க அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவரை கைது செஞ்சு அங்கேயே வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இதை அவரே சொல்றாரு. யார் அடிச்சாங்களா? தலையில போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு?
போனுங்க ஒண்ணு போனுங்க வராங்க சொல்லிருப்பாங்க இவங்க இதை போகுது சரி. வீட்டுல இருந்து போலீஸ் பிடிச்ச வண்டி எடுக்கணும் நான் டக்குனு மாட்டி இருப்பேன் ஆ போது மாட்டி விட்டு கூப்பிட்டு வந்துருப்பாங்க சரி. அவங்க ரெண்டு வண்டி ரூபாய் அவங்க ஏழு அடிச்சாங்க. இதுல ஒண்ணு ஆ இதுல ஒண்ணு தலையில. வீடியோவில் அருணாச்சலம் அவருடைய உறவினர்கள் இறப்பதற்கு எடுத்த முன்னால். ஆமாம் வீடியோவில் அவர் வந்து சொல்கிறாரு இறப்பதற்கு முன்னாடி அவருடைய மரண வாக்குமூலம்னே அதை சொல்ல முடியும். அந்த வாக்குமூலத்தில் அவர் சொல்கிறாரு என்ன வந்து இங்கே அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எந்த இடத்துல வச்சு அடித்தாங்க அப்படின்றப்ப அவங்க உறவினருக்கு தெரியும்ல, அவங்க டெய்லியும் போய் பரிச்சயமாக இருக்கிற இடம்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல வச்சு அடித்தாங்க அப்படின்னு அவர் இடத்த குறிப்பிட்டு சொல்கிறாரு. 3-4 போலீஸ் வந்து என்ன அடித்தாங்க. யாருமே இல்ல நீங்க இல்ல ஜெயன் இல்ல நீங்க யாருமே எங்க வச்சு அடிச்சாங்க? இந்த நம்ம எந்த பக்கம்? இந்த நம்ம ஸ்டேஷன் வச்சா? முருகன் கடை முரீஸ் இந்த முக்கு கடை நம்ம கடை நமக்கு வரும் காலையில் வரும் மொதல் ரெண்டு வரும் அப்படின்றத அவர் சொல்றாரு. இப்படி அங்க வச்சு அடிக்கிறாங்க. அடித்த பிறகு திரும்ப காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம், எவ்வளவு நேரம் தாக்குனாங்க அப்படின்றது எக்ஸாக்டா தெரியல. 12 மணி நேரம் வந்து அவர் போலீஸோட பிடியில இருக்கிறாரு. இப்போ அந்த வீடியோவும் இருக்குது. அவர்கிட்ட அந்த 120 பாட்டில் பறிமுதல் பண்ணி டேபிளில் வச்சு அவரை பாக்கெட்டு சட்டை பேண்ட்டு எல்லாத்தையும் போலீஸ் வந்து சர்ச் பண்ணுறாங்க. அப்போ பார்க்குறோம் அவருக்கு ஏதாவது அவர் எவ்வளோ நல்லா இருக்கிறாரு. எப்படி சபரிவர்மன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வெளில எப்படி நல்லா உட்காந்துருந்தாரோ அதே மாதிரி இவர் ரொம்ப நல்லா இயல்பாக இருக்கிறாரு. அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. அவருக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நோயுமே இல்லை. அவர் எந்த மருத்துவ சிகிச்சையோ எதுவுமே பார்க்கல. இப்படி இயல்பாக இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகும் போலீஸ் ஸ்டேஷனில் தாக்குதல் நடக்குது. தாக்குதல் நடந்து அவர் வந்து மயங்கி விழறாரு. மயங்கி விழுந்தவரை இவருங்க வந்து வலிப்பு வந்துருச்சு அப்படின்னு இவங்க வந்து கிளப்பி விடுறாங்க போலீஸ் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இவங்களே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. அட்மிட் பண்ணிட்டு ஃபேமிலிக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அறிக்கை எப்படி எழுதியிருக்கிறாங்க, ஸ்டேஷன் பெயில் கொடுத்துட்டோம் நாங்கள். இப்போ அவங்க கொடுத்த போலீஸினுடைய விளக்க அறிக்கை இருக்கு இல்லையா, அதுவே எவ்வளவு கேடுகட்டு இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. 5:50க்கு மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு போனோம், எந்த பிரச்சனையுமே டாக்டர் சர்டிஃபை பண்ணலை அப்படின்னு தினகரனில் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கல அப்படின்னு. ஆனால் போலீஸ் கொடுத்ததா சொல்கிறாங்க. சரி, போலீஸும் அவருக்கு எந்த காயமும் இல்லை, சர்டிஃபிகேட் டாக்டர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து நீதிபதி கிட்ட தானே போய் ஆஜர்படுத்தணும். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்கிட்ட ஆஜர்படுத்தி ரிமாண்டா எத்தனை நாள் இல்லை போலீஸ் கஸ்ட் ஏதோ ஒன்று போய் ஆஜர்படுத்தணும்ல. ஆனால் இவங்க வந்து ஆஜர்படுத்தாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா திரும்ப ஏன் இதை போய் அங்கே ஆஜர்படுத்தலை அப்படின்னா அவர் ரொம்ப பலகீனமாக இருக்கிறாரு, அவர் ரொம்ப அன்கண்டிஷனலாக இருக்கிறாரு அப்படின்றது போலீஸுக்கு தெரிஞ்சிருது. இப்போ ஜட்ஜுக்கிட்ட கூப்பிட்டு போனால் ரிமாண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது தெரில. இன்னொரு பக்கம் தினகரன் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்குறப்ப ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கல. அதனால் அவங்க திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர்றாங்க. அங்கே வந்து வச்சு அப்போ இவங்களே போய் அட்மிட் பண்ணிவிட்டு ஸ்டேஷன் பெயிலில் விட்டதாகவும் அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போனதாகவும் இவங்க வந்து ஒரு பச்சை பொய்யை சொல்கிறாங்க. அவங்க அம்மா ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த பேட்டியிலே பார்த்துருப்பீங்க, நான் போய் அட்மிட் பண்ணல, நான் ஹாஸ்பிட்டலில் போய் தான் பார்த்தேன் அப்படின்னு அந்த அம்மா மிக தெளிவாக சொல்கிறாங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு போல் தகவல் தெரிஞ்சு போனேன் நான் என் பையனுக்கு ஸ்டேஷனுக்கு. அங்கே வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தேன். நான் உட்காந்து பாத்ரூம் போயிட்டேன். நான் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். எனக்கு பாத்ரூம் ரொம்ப வந்துருச்சு. பீசஸ் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பையன் வெளியே வருவான்னு உட்காந்துக்கிட்டே இருக்கேன். மணி 8 ஆகுது, 8:15 ஆகுது, 8:45 ஆகுது, வரவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க சொன்னாங்க உங்கள் பையனை ஜிஹெச் கொண்டு போயிட்டாங்க. ஜிஹெச்சுக்கு எதுக்கு கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு போகிறான் என் பையன். இதை செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு அது மட்டும் இல்லை, அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வலிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எதுக்கு மொட்டை அடிக்கணும்? தலையில் பலத்த காயம் வந்து ஏற்பட்டு இருக்குது. உடம்பு முழுக்க வந்து காயங்கள் இருந்திருக்குது. அந்த காயத்தினால டாக்டர்ஸ் வந்து மொட்டை அடித்து அவருக்கு வந்து சர்ஜரி பண்ணுறாங்க. அதில் தான் சிகிச்சை பலனின்றி இவங்க போலீஸ் நடத்தின கொடூர தாக்குதலில் அவர் உயிரிழக்கிறாரு. அந்த இறுதி வாக்குமூலத்திலையும் போலீஸ் தாக்குனதை அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு என் கையை வச்சு காமிச்சாங்க. போலீஸ்காரங்க வெளியே போமா அப்படின்னாங்க.
அப்படின்னா. ஆனா இப்படி இது எதுவுமே நடக்காத மாதிரியும் போலீஸ் வந்து ப்ரொசீஜரா சட்டப்படி நடந்து கொண்டதை போல இதுல வந்து சொல்றாங்க, இது போலீஸ் அறிக்கையில. அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இறந்துடுறாரு இல்லைங்களா நேத்து, உடனடியா போலீஸ் வந்து அவரை பிரேத பரிசோதனை, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பெரிய அளவுல விவரம் தெரியல, அவங்க அப்பாவுக்கும் தெரியல. அங்க நம்ம விசாரிக்கிறப்ப அவங்க அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சாதாரண எளிய மக்கள், அவங்கள வந்து ஏமாத்தி போலீஸ் உடனே வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. யாருக்கிட்ட? சித்தப்பா கிட்ட, பேரண்ட் கிட்ட தான் கையெழுத்து வாங்கணும். கையெழுத்து வாங்காம சித்தப்பா கிட்ட கையெழுத்து வாங்கி திருட்டுத்தனமா அனுப்புறாங்க. அங்க இருந்த ஆக்டிவிஸ்ட், குறிப்பா பீப்புள்ஸ் வாட்ச் ஆக்டிவிஸ்ட், மக்கள் கண்காணிப்பகத்தை சார்ந்த ஆக்டிவிஸ்ட், தூத்துக்குடியை சார்ந்த சமூக ஆர்வலர்கள், இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் வந்து அங்க போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்தினால உடனே போலீஸ் வந்து பின்வாங்குது. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பின பாடியை உடனடியாக திரும்பவும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து பிணவரையிலே வந்து வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு பிரச்சனை பெருசாகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு விஜயராஜ்குமார் அங்கே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு உடம்புல காயங்கள் இதெல்லாம் அவர் வந்து தகவல்கள் பதிவு செஞ்சுக்கிறாரு. செஞ்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே, நேற்று ஈவினிங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ஆக்டிவிஸ்டெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் 4-5 மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டமே பண்ணக்கூடாது, சட்ட விதி இருக்குது. அப்படி பண்ணுறதா இருந்தால் கலெக்டர்கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, அதனால நாங்கள் இரவில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம் அப்படின்னு கலெக்டர் பர்மிஷன் கொடுத்தா தான் பண்ண முடியுமா. அப்படி வந்து இவங்க முன்னாடியே ட்ரை பண்ணுறாங்க. அதை வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. இப்போ மறுநாள் காலை இன்றைக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் அவசரமாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடனடியாக பெற்றோர்கள்ட்ட அவங்கள்ட்ட வந்து பேரம் பேசியிருக்கிறாங்க. யார் பேரம் பேசுனது? தாவேகாவை சார்ந்த அட்வொகேட், அந்த இறந்தவரினுடைய மாமா, அவரும் தூத்துக்குடியினுடைய டிஎஸ்பி சுதீர், இவங்க 2 பேரும் பேரம் பேசி அந்த ஃபேமிலியை வந்து கன்வின்ஸ் பண்ணி 5 லட்சம் ரூபாய் கொடுத்து, பையன் இறந்துட்டான், இனி என்ன கிடைக்க போகுது, இந்த 5 லட்சத்தையாவது வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏது மரியாதை அந்த பெற்றோர்களை மூளைச்சலவை செஞ்சு 5 லட்சத்தை கொடுத்து உடனடியாக பாடியை எடுத்துட்டு போய் எரிச்சிட்டாங்க. அது எவிடன்ஸே இல்லாமல் போயிருச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கும்ல, போஸ்ட்மார்ட்டம் இருக்கும், அது வீடியோ ரெக்கார்ட் ரிப்போர்ட் இன்னும் வரல. இப்போ இந்த போலீஸ் அறிக்கையே வந்து தென்மண்டல ஐஜி அவர் தான் வந்து தயாரித்து கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தென்மண்டல ஐஜி ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஸ்டோரி, ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ஸ்டோரி எழுதுகிற மாதிரி ஸ்டேஷன்ல லாக்அப் டெத் இல்லை அப்படின்னு நிரூபிக்க முயல்கிறார்கள். ஆமா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை எழுதி இருக்கிறாங்க. இதை நம்ம அங்க இருக்கின்ற ஆக்டிவிஸ்டுகள்கிட்ட விசாரிக்கிறப்ப தான் இந்த அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிஞ்சுது. இதே சுதீர், இவர் மேல இருக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் கைதானார்ல, அந்த அனிதா ராதாகிருஷ்ணனிடம் தாவேகாவில் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசிய நபரும் இதே சுதீர் தான் அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் பேட்டியிலே ஓப்பனாக சொன்னார். இதே டிஎஸ்பி தான் வந்து என்கிட்ட வந்து பேரம் பேசினாரு, அவர் பேரையும் சொல்கிறேன், அவர் தான் சுதீர் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த சுதீரும் இந்த டிவிகேவை சார்ந்த அவர்களுடைய உறவினரான தமிழ் பன்னீர்செல்வன் இவங்க சேர்ந்து இந்த சம்பவத்தையே இப்போ மூடி மறைச்சிட்டாங்க. என்ன காரணம்? டிஎஸ்பி சுதீர் அவர்களும் இதே மாதிரி செய்கிறாங்க, தாவேக்காவோட ஒரு அட்வொகேட்டும் இதில் வந்து சம்மந்தப்படுறாரு. இதுக்கு என்ன காரணம், என்ன லிங்க் ஆகுதுங்க? இல்லை, இது ஒரு காரணமும் இல்லை, விஷயம் வெளியே வரக்கூடாது. இல்லை, போன ஆட்சியில் அஜித்குமார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கீழே தான் காவல்துறை, அவர் வந்து இது எங்களுடைய தவறு தான், சாரிம்மா மன்னிச்சிருங்க, இனி இப்படி நடக்காது அப்படின்னு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. அவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு அரசு வேலை எல்லாமே, அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினார். தமிழ்நாடு போலீஸ் விசாரித்தால் இப்போ குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற வேலையை போலீஸ் செய்வாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துடும் அப்படின்றதுனால சிபிஐக்கு அந்த வழக்கை வந்து மாற்றினாங்க. அப்போ விஜய் வந்து என்ன பண்ணார், 3 நிமிஷம் மேக்கப் கலையாமல் வந்து போராட்டம், சாரிமா மாடல், சாரிமா கேட்டால் போதுமா, நீதி வேண்டும், சாரி வேண்டாம், நீதி வேண்டும் இப்படின்னு பஞ்சு டயலாக்லாம் வந்து பேசினார். ஆனால் இப்போ விஜய் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஜனநாயகன் படத்தை தலைமைச் செயலாளர் உட்பட எல்லாரையும் அதிகாரிகள் குடும்பத்தோட வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அமைச்சர்களும் வந்து படம் பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை போன்ற இப்போ சபரிவர்மன் குடும்பத்தினுடைய கண்ணீரோ இல்லை அருணாச்சலம் இவருடைய குடும்பம், இவர் 2 பசங்க தான், இன்னொருத்தர் ஒழுங்கா ஃபேமிலியை பார்க்கறது இல்லை போல, இவர் ஒருத்தர் தான் பார்க்குறாரு. ஆனால் இவர்களுடைய கண்ணீருக்கு ஏதாவது மதிப்பு இருக்குதா? ஒன்றும் கிடையாது. ஊடகங்கள் இதை எப்படி கையாளுறாங்க,
சன் நியூஸ் வந்து இதை தொடர்ந்து வந்து போட்டாங்க. மற்ற ஊடகங்கள் இது எப்படி கையாண்டாங்க, போலீஸ் கொடுத்த விளக்க அறிக்கையை போட்டாங்க. உடனே டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அந்த விளக்க அறிக்கையை எடுத்து யார் இதை குறித்து கேள்வி எழுப்பினாலும் கீழே போய் அந்த விளக்க அறிக்கையை போட்டு, டே உனக்கு இது தெரியுமா தெரியாதா, நீ என்ன போலீஸ் சொல்றதை மீறி நீ வந்து அவதூறு பரப்புவியா அப்படின்றாங்க. திட்டமிட்டு மாமூல் வசூல் செய்வதற்காக அடித்தே ஒரு இளைஞனை கொன்றுவிட்டு அதுக்கு செட்டிங் போட்டு திரும்ப கட்ட பஞ்சாயத்து பேசி ஒரு டிஎஸ்பியே பேசி இந்த சம்பவத்தை ஒன்றும் இல்லாமல் மூடி மறைச்சிருக்கிறாங்க. இனி என்னென்ன குற்றங்கள்லாம் இனி அரங்கேற போகுதுன்னு தெரில. இதை மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து காவல்துறை இந்த அட்ராசிட்டி இதுக்கு எதிர்த்து நிற்கலை அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபேமிலிஸில் இருக்கிறவங்கள ஏமாற்றி நீங்கள் பாடியை வாங்கிக்கோங்க, 5 லட்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ உறுதியாக அவங்க இருந்திருந்தா ஒரு முறையான நிவாரணமாவது அந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் இப்படி டிவிக்கு அட்வொகேட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து கட்சிக்கு ஆட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு பார்த்துருக்குறாங்க. இப்போ ஏற்கனவே சபரியவர்மன் மேட்ரு உடனே வந்து அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க கடைசி வரைக்கும். தொடர்பு இருந்தது அவங்களுக்கு. ஆமாம், சிஎம் வந்து அவரே அறிக்கை கொடுக்கணும், அவர் பேசணும் அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நேரில் போய் பார்த்த அமைச்சர்கள் பாடியை வாங்காமல் இருந்தாங்க. நேரில் போய் பார்த்த அமைச்சர்கள் ஸ்ரீநாத், ராஜேஷ் இவங்கெல்லாம் விட்டு வெளுன்னு அந்த ஃபேமிலி அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இவங்களுக்கு எந்த விழிப்புணர்வும் இல்லை. விஷயம் உடனே இது என்ன முதல்லையா, இந்த 5 வாரத்திற்குள் இந்த 2 மாசத்துக்குள்ள இது 5வது லாக்அப் டெத்து. தொடர்ச்சியாக லாக்அப் டெத் வந்து நடக்குது. வாரம் ஒரு லாக்அப் டெத்து அப்படின்ற அளவில் நடந்துட்டு இருக்குது. ஆனால் வந்து இதை பற்றி விஜய் அவர் கட்டுப்பாட்டில் தான் வந்து போலீஸ் இருக்குது. ஆனால் அந்த போலீஸ் இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுது. விஜய் ஏதாவது கண்டுக்கிறாரா? ஒன்றும் கிடையாது. தூத்துக்குடியில் போட்டியிட்ட அமைச்சர் ஸ்ரீநாத் அல்லது காவல்துறையின் பொறுப்பான முதல்வர் விஜய் அவங்க கவனத்துக்கு இது போகப்பட்டதா, இல்லை அவங்க எதுவும் அறிக்கை கொடுத்தா? மூடி மறைக்கணும்னு போலீஸாரே எல்லாரும் வந்து சேர்ந்து செஞ்சுட்டாங்க. இப்போதான் ஊடகங்களில் செய்தி வந்துருச்சு இல்லை, அதுக்கு பிறகாவது அது வரைக்கும் தான் விஜய்க்கு தெரில, பனையூரில் வந்து சும்மா இருந்தார். ஊடகங்களில் செய்தி வந்த பிறகு கண்டிப்பாக அவர் கவனத்துக்கு வந்து போயிருக்கும்ல. அதுக்கு பிறகாவது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரித்து நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். ஆனால் பிரச்சனையை மூடி மறைப்பதில் அங்கே தூத்துக்குடி போலீஸாரும் அந்த தென்பாகம் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள காவல் அதிகாரிகள் ஒரு 5 லட்சம் வந்து பேரம் பேசி வீடியோ ஆதாரமே இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? இது அந்த கைதியினுடைய வீடியோ, விசாரணை கைதியினுடைய வீடியோ ஆதாரம் இருக்குது. இறக்குறதுக்கு முன்னாடி என்ன தாக்குனாங்க அப்படின்னு. இவங்க எதுக்கு 8 செகண்டு, கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வந்து அவரை வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கிறாங்க. அதில் 8 செகண்டு மட்டும் ஏன் ஒரு 1 ஹவர் கிளிப்பிங்கை வெளியிடுங்க. அந்த ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சுன்னு 12 ஹவரையும் வெளியிடணும். 1 ஹவர் அந்த ஸ்டேஷனில் முன்னாடியும் பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் வெளியிட்டாலே உண்மை தெரிஞ்சிட போகுது. 8 செகண்டு பிஜேபி சங்கி என்ன மாதிரி முன்னாடி பின்னாடி தூக்கிட்டு ஒரு 5 செகண்டு 6 செகண்டு கட் பண்ணுவானோ அதே மாதிரி போலீஸ் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த குடும்பம் இந்த பக்கம் கதறிட்டு இருக்குது. இப்படி சூழ்ச்சி பண்ணி அவங்களுக்கு நீதி கிடைக்காம செஞ்சுட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் தேட்டரில் உட்காந்துக்கிட்டு தேம்பி தேம்பி அழுது இன்னும் உண்மையில் அந்த குடும்பம் தான் வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கதற வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு அமைச்சர்களும் என்ன இலவா விழுந்துருச்சு, புசியானந்த் வீட்டில் இலவா இல்லை யார் வீட்டில் இலவு விழுந்துச்சு, எதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் இப்படி அழுது? அவர் தான் விடாமல் சிஎம்மா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, போகிற இடத்துலலாம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி ரொம்ப கேடு கெட்டு போய் இப்படி வந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அந்த கம்ப்ளைண்ட் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ தான் இதை ஆக்டிவிஸ்டோ மற்ற யாரோ அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கேட்க நினச்சேன். இப்போ திமுகவோட கீதா ஜீவன் போராடினார்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி செயற்பாட்டாளர்கள் வந்து களத்தில் நின்னாங்கன்னு சொல்கிறீங்க, அந்த பீப்புள்ஸ் வாட்சிலேருந்தும் களத்தில் நின்னாங்கன்னு சொல்கிறீங்க. இவங்கெல்லாம் வந்து எப்படி இதை அனுமதிச்சாங்க, எப்படி வந்து இதுக்கு மேலே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாமல் எங்கே முடங்கினாங்க? இல்லை, அதான் அந்த ஃபேமிலி தான் ஸ்ட்ராங்காக இருக்கிற போது தான் எதுவாக இருந்தாலும், இந்த வழக்குன்னு இல்லை எந்த வழக்குனாலும் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் புகார்தாரர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ தான் மற்றவர்கள் அட்வொகேட்ஸோ ஆக்டிவிஸ்டோ அவங்க வந்து அதை ஃபர்தராக எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இதுலேயும் ஒரு நேர்மையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா இதை ஃபர்தராக எடுத்துகிட்டு போக மக்கள் கண்காணிப்பகத்தை சார்ந்த தோழர்கள் வந்து இதில் ஆயத்தமாக தான் இருக்கிறாங்களாம். அவங்கள்ட்ட இதை பற்றி பேசினப்ப சொன்னாங்க, இப்போ இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி ஈவினிங் கிடச்சிருக்கணும், இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கிடைக்கல அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி தோழர்.